மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. Comex 2024 சோர்சிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போ. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். சாமெக்ஸ் டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் பொருளாளர், மூத்த தலைவர் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்தது அதோட செய்தியாக நிற்கவில்லை. தற்போது மேலும் தொடர்ந்து பல செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, திரு பாஷா அந்த வழக்கில் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு தற்போது இறந்திருப்பவர், அவருக்கு வந்து ஒரு ஊர்வலம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவரை புகழ் பாடி கொண்டாடிய விதம், குறிப்பாக திரு சீமான் அவர்கள் அப்பா என அழைத்து திரு பாஷா அவர்களுடைய இறப்பிற்கு இரங்கல் கடிதம் வெளியிட்டதும், திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வெளியிட்டதும், இரங்கல் கடிதம் வெளியிட்டதும், திருமாவளவனுடைய கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் மூத்த தலைவர் அவரும் வந்து நேரடியாக சென்று இரங்கல் தெரிவித்து வந்ததும் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒருவர் பேச முடியும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரில் நீங்களும் முதன்மையானவராக இருக்கிறீர்கள். அந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்தபோது அந்த சீரியல் பாம்பிளாஸ்ட்டை நேரில் பார்த்தவர், அத்வானி அவர்களுடன் மேடையை பகிர்ந்தவர், அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக நடந்த ஒரு தாக்குதலில் தீவிரமாக காயப்பட்டு 3 நாள் கோமாவில் இருந்தீர்கள். 3 வாரம் மருத்துவமனையில் இருந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பாம்பிளாஸ் சர்வைவராக, அதோடைய கண்டினியூஸ் அட்டாக்கோட சர்வைவராக இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்று பேசுகிறீர்கள். உங்களுடைய இனிஷியல் ரியாக்ஷன்ஸ்? இன்னைக்கு அப்பா அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் வந்து ஒரு நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய், இந்த வசனங்கள் எல்லாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க வீட்டுல இதே பாம்பிளாஸ்ட்ல யாராவது கொல்லப்பட்டிருந்தா இதே அப்பான்னு கூப்பிடுவாங்களா? இதே விதைக்கப்பட்டிருக்கிறாய் பேசுவாங்களா? அப்ப கொல்லப்பட்ட அப்பாவிகள் 58 பேர், மிகப்பெரிய அளவுல காயமடைந்த ஒரு 241 பேர், அதுல பல பேர் ரெக்கவரி ஆகிறதுக்கு மாச கணக்காச்சு. அந்த கொல்லப்பட்டவர்களும் மிட்டா மிராசுகள் அல்ல, கட்சிக்காரர்கள் அல்ல, கைவண்டிக்காரர்கள், கூலிகள், பூவிற்றவர்கள், வேலைக்கு சென்று வந்தவர்கள். ஆஸ்பத்திரியில குண்டு வச்சிருக்காங்க சார். ஆஸ்பத்திரியில 2 நர்ஸ், ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட். அப்ப இது டவர்ஸ்ல வச்சிருக்காங்க, ரோடுகள்ல வச்சிருக்காங்க, சாலைகள்ல வச்சிருக்காங்க. பாக்கியே இல்லாத எல்லா இடத்தையும் மானாவாரியா குண்டு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா நீங்க எப்படி பேசுறீங்களா? அப்புறம் இந்த குண்டு வச்சது வந்து 2 பேருக்கு இருக்கிற பர்சனல் பகையா? அதன் மூலமா இருக்கிறதுனால போனா போட்டோம் இல்லையா? மனித சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட மாபெரும் போர். அப்படிப்பட்ட போரை நடத்தி அதுல வந்து கொலைகாரர்களாக இருந்தவர்களை வந்து அப்பா, அதே மாதிரி வந்து விதைக்கப்பட்டிருக்கிறாயெல்லாம் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாரு வந்து அதிகமாக அவர்களை வந்து தாஜா செய்கிறார்கள், ஒப்பாரி வைக்கிறார்கள், கூக்குரல் எடுக்கிறார்கள், எது சத்தம் அதிகமா போடுதோ அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக நீ போடுறீங்களா? ஓட்டு பொறுக்கிகள்னு உங்களை சொன்னா என்ன தப்பு? அதனால இவர்கள் ஓட்டு பொறுக்கிகள். இவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1998 இந்த பாம்பிளாஸ்ட் நடந்து 22ஆம் தேதி எலெக்ஷன் பார்லிமெண்ட் 28 ஒரு வாரம் தள்ளி வந்துச்சு.
1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். மக்களுடைய கோபம் தமிழ்நாடு முழுசும் அது பிரதிபலிச்சிச்சு. இப்ப அப்பயும் திமுக ஆட்சி இருந்தது. இப்ப அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப மகன் இருக்காரு. நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் இவைகள் எல்லாம் பார்க்கப்பட வேண்டும் அல்லவா? அந்த சம்பவம் நடந்த உடனே அப்படிப்பட்ட கொலைகாரர் மனித சமூகத்தின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர், மத ரீதியாக ஒரு கொலைவெறி நடத்தியவர். அவரை போய் நீங்க என்ன சொல்லலாம், ஒரு தியாகியாக புகழலாமா? எனவே அப்படி செய்திருக்கிறார்கள். எனவே இது நான் கண்டிக்கலாம் மாட்டேன். கண்டிக்கிறதற்கு மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்த விவகாரத்தில் அதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப தேவையானது. இப்போ நம்ம பார்க்கணும், ஒரு 26 வருஷம் முடிஞ்சுது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு இந்த விவகாரம் முழுசாக தெரியாது. எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரி போல் யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டு தெரிந்ததாக இருக்கும். இந்த விஷயத்தில் நான் கேட்கும்போது நீங்கள் தான் இந்த விஷயத்தை, அந்த அட்டாக் யார் மீது திட்டமிடப்பட்டதோ, திரு அத்வானி அவர்களை கொலை செய்வதற்காக நடத்தப்பட்ட சீரியல் பாம்பிளாஸ்ட், அந்த பாம்பிளாஸ்டில் திரு அத்வானி அவர்கள் தப்பித்தார். அவர் லேட்டாக ஃப்ளைட்டு இறங்குறாரு. அவர்கிட்ட போய் ஏர்போர்ட்டில் ப்ரீஃப் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. சமீபத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு மோடி அவர்கள், நாட்டினுடைய பிரதமர், அவர்களிடம் இந்த விஷயம் குறித்து முழுசாக ப்ரீஃப் பண்ணுறதுக்கு உங்களை தான் திரு அண்ணாமலை அவர்கள் அனுப்புகிறார். அப்படி இருக்க அத்வானியிடமும் மோடியிடமும் விளக்கிய நீங்கள் தற்போது அன்று என்ன நடந்தது, அந்த மொத்த சீரியல் பாம்பிளாஸ், தொடர் குண்டுவெடிப்பு அன்று நடந்த விஷயம், அந்த விஷயத்துடைய பேக்ரவுண்ட், யார் யார் எப்படி குறிவைக்கப்பட்டார்கள், ஃபுல் ஹிஸ்டரியை சொல்ல முடியுமா சார்? அதாவது பிப்ரவரி 14 மாலை 4:30 மணிக்கு புரத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல மேடை போட்டு அத்வானி அவர்கள் பேச வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் சிபி ராதாகிருஷ்ணனுக்காக, பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கான பொறுப்பாளர்களில் நானும் ஒருவன் தான். அதுல ராஜா அவர்கள், நானு, சிபி ராதாகிருஷ்ணனுக்காகவும் ஊட்டியில மாஸ்டர் மாதனுக்காகவும் நாங்க தேர்தல் வேலை செஞ்சிருக்கோம். நான் அன்னைக்கு மாஸ்டர் மாதன் அவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்துல பல இடங்களுக்கு போயிட்டு கரெக்டா ஒரு 3-3:30 மணிக்குள்ளார பிரஸ் கிளப்ல அவருடைய பிரஸ் கொடுப்பதற்காக, மீட்டிங் கொடுப்பதற்காக அவரு நான் வர்றோம். அப்ப எங்களுக்கு முன்னால திமுகவுடைய சிபி தண்டபாணி, அவர் ஊட்டியினுடைய கேண்டிடேட், நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர், அவர் பிரீஃப் பண்ணிட்டு இருக்காரு, பிரஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உள்ள போகணும். அதனால அவர் முடிச்ச கையோட போறோம். அவர் முடிக்கிற நேரத்துல அவரோடு சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வெயிலையும் வெயிட் பண்ணி இருக்கிறோம். உள்ளார போறோம். போன உடனே ஒரு பத்திரிகையாளர் என்னை கூப்பிட்டு என் காதுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குண்டு வைத்திருக்கிறார்கள், எக்கச்சக்கமான இடத்துல குண்டு வைத்திருக்கிறார்கள், குண்டு வெடிக்க போகிறது, அத்வானி அவர்களை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். ஏனென்றால் இதற்கு முன்னால இருந்தவர் அல்லுமாக்காரர், அவர் சேஃப்டி தண்டமானிட்ட இதை பிரீஃப் பண்ணாரு. இது என் காதுல ஒரு சொன்னார். இவர் சொல்ல சொல்ல எனக்கு அப்பெல்லாம் அந்த சின்ன போன் தான், சொல்ல எனக்கு என்னுடைய தம்பி மேடைக்கு பக்கத்துல இருக்கான், செந்தில் இன்சார்ஜ், அவன் எனக்கு கூப்பிட்டு பேசுறான். அண்ணா எப்போ வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்கன்னா, தம்பி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, நீங்க எல்லாரும் உஷாரா இருங்க, ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்பயே அந்த போன்ல தமால்னு வெடிக்குது. அந்த சத்தம் எனக்கு கேட்குது. கேட்கணும், என்னடா வெடிக்குதுங்க, அண்ணா குண்டு வெடிக்குதுண்ணா அப்படிங்கிறான். உடனே மாஸ்டர் மாதன் சொல்றேன். அவர் உடனே பிரஸ் மீட் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் வண்டியை கிளம்பி நேர புரத்துக்கு வரோம். மேடையில ஏறி பாக்குறோம். மேடைக்கு பக்கத்துல எதுவும் இல்லை. ஆனா மேடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த தெருவில் இது வெடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல வெடித்து அங்க இருக்கக்கூடியவங்கள உடனே குண்டு வெடிப்பு பாதிக்கப்பட்டவங்க ரத்த காயங்களோட அப்படி மூஞ்சி கிஞ்சிலாம் செதறி அவங்க தூக்கி ஒரு வண்டியில போட்டுக்கிட்டு பறக்குறாங்க. மேடையில இருந்து நாங்க வெயிட் பண்றோம். 5-5:30. அப்ப நிறைய இடங்கள்ல குண்டு வைத்ததாக செய்திகள் வருகிறது. பக்கத்துல இருக்குது. ஏன்னா அப்ப கம்யூனிகேஷன் ஒரு சின்ன சாதா போன் தான். ஒரு 3-4 இடங்கள்ல வந்தோம்னா, ஐயோ இப்படி இருக்கே, இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது, அத்வானி அவர்கள் நம்ம பாதுகாப்பு தர முடியுமா அப்படின்னு நாங்க எல்லாரும் மேடையில நின்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
அப்ப எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5:30 மணி ஆயிப்போச்சு. 5:30 மணி வரல அத்வானி வரல. 5:30 மணிக்கு அப்புறம் எங்களுக்கு போன் வருது, திருவனந்தபுரத்துல லேட்டு, அதனால வந்து ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. காரணம், லோக்கல் போலீஸ் வந்து ஒரு சிட்டிக்குள்ள விடுவதற்கு தயாராக இல்லை, தடை போட்டு விட்டார்கள் அத்வானி அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு. அந்த அந்த இடத்துல எக்கச்சக்க பிரஸ்காரர்கள் ஏற்கனவே கூடி நின்றாங்க அத்வானி வருவாங்கிறதுக்கு. அவங்க எல்லாத்தையும் ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு, நான் பிரஸ் இன்சார்ஜ் வேற, என்னால எல்லாரையும் ஏத்திக்கிட்டு எங்களுடைய தலைவர்கள் ராஜா, நானும் மற்றும் உள்ள லோக்கல் மாவட்ட தலைவர் அண்ணா வந்து சின்ராஜ் அண்ணன், அந்த மாதிரி பூபதி, மறைந்த பூபதியின் மாவட்ட தலைவர், அதே மாதிரி செந்தில்குமார், இவங்க எல்லாத்தையும் கிளம்பி, அவர் இளைஞரணி தலைவர், மாநில தலைவர், இவங்க எல்லாம் கிளம்பி நேர ஏர்போர்ட் போறோம். ஏர்போர்ட் போற இடங்கள்ல முழுசா குறுக்கியும் நெடுக்கியும் வண்டிகள்ல, அதாவது வண்டிகள்னா என்ன சொல்றேன், கை வண்டிகள், இழுத்துட்டு வர வண்டி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷா, இதுல வந்து குண்டு வெடிக்கல பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்து போறாங்க. அலறிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவங்க பின்னால சொந்தக்காரங்க போறாங்க. இந்த கன்றாவி காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டே நாங்க ஏர்போர்ட் போறோம். போய் எங்க ஏர்போர்ட்ல இருந்த உடனே அத்வானி அவர்கள் வர்றாரு. வந்த உடனே நான் வந்து அத்வானிஜிட்ட சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் வெடிகுண்டு வச்சிருக்காங்க, இது வந்து எனக்கு காதுல விழுந்துச்சு பிரஸ்ல, இந்த அல்லுமாக்காரர்கள் காரணம், திமுகவுக்கு தெரியும், திமுக கட்சிக்காரர்கள் அப்படின்னு. அப்ப அவனு சொன்ன, நீயே பிரஸ்ல பிரீஃப் பண்ணு அப்படிங்கிற. நான் உடனே பிரஸ்ல பிரீஃப் பண்றேன். அப்ப வந்து டாஞ்சன் குமரன் ஐபிஎஸ் அவர் தான் வந்து சிஓபி, கமிஷனர் போலீஸ். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாதிரி செயல்பட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால என் மேல ஒரு கோபத்தோட ஒரு பார்வை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அத்வானி அவர்கள் வந்து நீங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தடை போட்டாரு. தடை போட்ட உடனே சிஓபி போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது, நான் பாப்பேன், நான் கைது பண்றேன்னா பண்ணிக்க அப்படின்ட்டு அவருடைய வண்டியில நேரம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரும், சிஎம்சி. அங்கதான் அத்தனை பேருமே குண்டு வெடிப்புனால காயமடைந்த அத்தனை பேருமே அங்கதான் வந்திருக்காங்க. உள்ள போறாரு, வாட எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரும் அப்பாரி அழுகை, ரத்தம். வாசப்படியில நுழையும் போது பேஷண்ட் எல்லாம் தரையில போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 58 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு 250 இருந்து 300 பேர் காயப்பட்டிருக்காங்க. அதுல 3/4 பேர் அங்க வந்திருக்காங்க. அதனால இந்த சூழ்நிலையில அங்கங்க பாடி கிடக்கு. நாங்க நடந்து போறோம், தாண்டி போறோம், உள்ளார போய் அங்க எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வாசப்படிக்கு வராரு. வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்றாரு, நோ எலெக்ஷன் பிரச்சாரம், இம்மீடியட்டா பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் வீட்டுக்கும் போறீங்க, அத்தனை பேருக்கு என்ன நிவாரணம் பண்றீங்க, எல்லாருக்கும் உடனடியாக கட்சி முழுவதுமாக இறங்கி நிவாரணம், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், அப்புறம் வைத்தியம், இதை உடனே செய்யுங்க, தேர்தலை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், தேர்தல் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவரை மறுபடியும் ஏர்போர்ட்ல கொண்டு வந்துடுறோம். வந்து ராத்திரி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கெங்கெல்லாம் பார்த்தா நிறைய செய்திகள் வருது. இங்க பலி, அங்க பலி. இதுல நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல முதல் குண்டு வெடிப்பு ரயில்வே ஸ்டேஷன் தான். 3:30 மணிக்கு 6 பேர் கொல்லப்பட்டார்கள். சுந்தராபுரம் டவர்ஸ்ல ஒரு 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி வந்து எஸ்பி டவர்ஸ்ல 4 பேர், ஆர்எஸ் புரத்துல எங்களுக்கு அடுத்தாப்புல கொல்லப்பட்டாங்க. இதை விட மிக மோசமான விஷயம் என்னன்னா, அந்த தெருவுக்கு எதிர்த்து கரெக்டா 400 மீட்டர் அந்த இதுல இருந்து, மேடையில இருந்து 400 அடி, அதுல வந்து ஒரு கார் முழுசா 80 கிலோ 70 கிலோ டைனமைட் வைத்து ரெடியா வெடிக்கிறதுக்கு தயாரா இருந்தது. அது அதிர்ஷ்டவசமாக வெடிக்காம 1 வார காலம் இருந்து அதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. சென்ட்ரல்ல இருந்தெல்லாம் ஆள் வரக்கூடிய ஒரு நிலைமை ஆச்சு. அதே மாதிரி ஒரு 12 இடங்கள்ல 11 குண்டு வெடிப்பு, கிட்டத்தட்ட 58 பேர் கொல்லப்பட்டார்கள், 250க்கு மேல காயம். வந்து எங்க மரக்கடை, வெரைட்டி ஹால் ரோடு, பூம்புகார், சிஎம்சி ஹாஸ்பிட்டல், கருணாநிதி நகர், பெரிய கடை வீதி, மரக்கடை, இப்படி எல்லா இடங்கள்லயும் குண்டு வெடிப்பு. அதாவது நகரம் முழுவதும் என்னவோ திட்டம் போட்டு மானாவாரியாக சரிசமமாக, அதாவது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் மாதிரி அத்தனை இடங்களையும் வெடிகுண்டு வைக்கணும். அதே மாதிரி பூகோள ரீதியாக அப்படி திட்டமிட்டு வெடிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, எல்லா இடங்களிலிருந்து அத்வானி அவர்களுக்கு கூட்டம் வரும், எங்க கூட்டம் இருந்தாலும் அங்க வெடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படணும். அதாவது 8 திசைகளிலும் கொண்டு வைக்கப்பட்டது. 8 திசைகளிலிருந்து அந்த மீட்டிங்கை நோக்கி வரக்கூடியவர்கள் கொல்லப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய நோக்கம். மேடையிலே இருக்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும். மேடையில் இருக்கிறவர்கள் கொல்லப்பட வேண்டும். பின்னால தெரிஞ்சிச்சு ஒரு ஹியூமன் பாம்பு மேலையிலேயே இருந்தாங்கன்னு பின்னால விசாரணையில தெரிஞ்சிச்சு. அத்வானி அவர்கள் வராததுனால அவர் வந்து அந்த டிகர் அழுத்தலை என்பதையும் விசாரணையில் தெரிஞ்சிச்சு. பின்னால கோகுலகிருஷ்ண கமிஷனுடைய விசாரணையில.
அதனால் இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து பக்கத்துல இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 12 பேர் கொல்லப்பட்டார். ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு முழுவதுமே திட்டமிட்டு கைப்பையில வைக்கப்பட்டு அங்கங்க தொங்க விடப்பட்டது. பூக்கடைகள், சைக்கிளுடைய மாட்டப்பட்டது, ஸ்கூட்டர்ல சைடு பாக்ஸ்ல மாட்டப்பட்டது, ஆட்டோல உள்ளுக்குள்ள வீசி எறியப்பட்டது, போஸ்ட் பாக்ஸ்ல போடப்பட்டது. இந்த மாதிரியாக பல்வேறு இடங்கள்ல அதாவது எப்படி இருந்தாலும் அது வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது போடப்பட்டிருந்தது. அதனால இப்படி போடப்பட்டதுல முதல் நாள் ராத்திரி நாங்க உட்காந்து யோசனை பண்ணி நிவாரணத்தை உடனடியாக கவனிக்க ஆரம்பிச்சோம். எல்லா பகுதிகளுக்கும் உடனடியாக விரைந்து போனோம். ராத்திரி 8 மணிக்கு வெடிச்சிருக்கு, ராத்திரி 10 மணிக்கு கூட வெடிச்சிருக்கு. அன்னைக்கு 8 மணிக்கு வந்து கருணாநிதி நகர்லயும், 10 மணிக்கு பெரிய கடை வீதியில வெடிச்சிருக்கு. சாயந்தரம் 5:30 மணிக்கு அத்வானி வருகின்ற நேரமாக பார்த்து 3:00ல இருந்து 5:30 வரையிலும் பல இடங்கள்ல டிகர் செய்யப்பட்டிருக்குது. அதனால ஜெலாட்டின் குச்சியை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் பாம் வெடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முழுக்க வந்து நேற்றைக்கு மரணித்த தியாகி பாட்ஷா அவர்கள் தான் காரணம். அவரோட சேர்ந்து பின்னால 12 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இது எவ்வளவு வெல்வெஸ்டு திட்டமிடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, பின்னால வந்து கைது செய்யப்பட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா, கீழக்கரை, தேவக்கோட்டை, திருவல்லிக்கேணி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், மேட்டுப்பாளையம், உடுமலைப்பேட்டை, இப்படி அவர்கள் பலம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை விட பியூட்டி என்ன கேட்டா, சென்னையில இருந்து கோவைக்கு வருபவர்கள் 2 நாள், அதற்கு முந்தைய 2 நாள்ல அந்த அவர்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களா நீங்க போக வேண்டாம், அங்க வந்து அசம்பாவிதம் நடக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நான் பிரஸ் மீட்ல கண்ணுக்கு முன்னால வெடிக்க போகுது, அதனால திமுக ஜாக்கிரதையாருன்னு எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது வந்து வெடிக்க போகிறது என்பது முன்கூட்டியே ஒரு சாமானிய, அவங்க கட்சிக்காரர்களுக்கு, சாமானிய அந்த மதத்துக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கிற போது போலீஸுக்கும் திமுகவுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் தெரியாம இருந்திருக்கவே முடியாது. எனவே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது, இந்த திட்டமிடல் வந்து ஆதரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன், உண்மையான அப்சர்வேஷன். அதனால அடுத்த நாள் காலையில கிளம்பி நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் அத்தனை பேரையும் பார்த்து குடும்பங்கள்லாம் நிவாரணம் கொடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் பெரிய அளவுல நிவாரணத்தில் இறங்கணும். எனக்கு என்ன பண்ணனா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்திருந்த 6 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய பாடியை வந்து எடுத்துட்டு நீ அவங்க குடும்பத்துல போய் ஒப்படைக்கணும்னு சொல்லி என்ன வந்து அந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 6-7 மணி வாக்குல அங்க மேட்டுப்பாளையத்துக்கு போனேன். ஒவ்வொரு குடும்பமா போய் அந்த பாடி அவங்கள்ட்ட வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, என்னோட சேர்ந்து அன்றைய மாநில தலைவர் KN லட்சுமணன் வந்திருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்திருந்தாங்க, மற்றவர்கள் அவங்க பேர் ஞாபகம் இல்லை. அவர்களை எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி அங்கிருந்து கிளம்பும் போது 1 மணி ஆச்சு. ஆகும்போது பலர் வந்து நீங்க போகாதீங்க, இன்னும் வந்து அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிகள் ராத்திரி 10:30 வரையிலும் அடிச்சிருக்கு, அப்புறம் வந்து இது நல்லா இருக்காது, செக்யூரிட்டி சரியில்லைன்னாங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு இன்னும் நிவாரண பணிகள்லாம் உடனே செய்யணுங்கிறதுக்காக நாங்க கிளம்பினோம். எங்களுக்கு இந்த போலீஸ்ல இருந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த குண்டுவெடிப்புக்கு எதிராக இருந்தார்கள். ஆட்சி அவங்களோட கருணாநிதி தெரிஞ்சால் சில பேர் கைகள் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் சொன்னாங்க, ஆனா போகாதீங்கன்னா ராத்திரி பயணத்தை தவிர்ங்கன்னாங்க. இருந்தாலும் கிளம்பி ஒரு 2 மணிக்கு கிளம்பி வரும்போது மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து கணபதிக்கு திரும்புற இடத்துல எங்களுடைய வாகனம் தாக்கப்பட்டது. நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அருவாள் வீசப்பட்டது, நிறைய அருவாளும் ஆயுதம் வீசப்பட்டது. நான் நிறுத்தாம வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் தூரம் வந்தாலும் டக்குன்னு வண்டியில இருக்கிறவங்களாம் என்னை பிடிச்சி வண்டியை நிறுத்தி என்னை தூக்கி ஓரமா போட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்க்கும்போது வலதுபுறம் முழுவதும் வெட்டப்பட்டிருந்தது. பொட்டும் 6 பொருட்கள் வந்து வெளியே போயிருந்துச்சு. தாடை தகர்க்கப்பட்டிருந்தது. அன்கான்சியஸ் ஆகி அங்க கோமால ஒரு 3 நாள் இருந்து, அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் ஐசியூ, அதுக்கப்புறம் 3 வாரம் சாதாரண ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். என்னுடைய குடும்ப டாக்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வெளியில கூப்பிட்டு வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்போது நிறைய இறங்கர் போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னார், ஒரு மயிரை கீழே இறங்கி இருந்ததுதான் உனக்கு இந்த போஸ்ட் ஒட்டி இருப்பாங்க. ரிகவரி ஆகி வரத்துக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு.
என்னை விட பல்வேறு ஆஸ்பத்திரியில பல பேர் இருந்தாங்க. அவர்கள் நான் ரிகவரி ஆனதுக்கு அப்புறமும் பல மாதங்களுக்கு பின்னால் அவர்கள் ரிகவரி ஆகல. அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தேர்தல் ஒரு வாரம் கழிச்சு நடந்துச்சு. ரிசல்ட் மிக பிரம்மாண்டமா வந்துச்சு. இது கோவையினுடைய மிகப்பெரிய என்ன சொல்லலாம், திருஷ்டி பரிகாரமா, கண் வைப்பா, அல்லது ஒரு மிக மோசமான விஷயமா? அதனால இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் கோயம்புத்தூர்ல நடத்தப்பட்டு அதற்கு மூளையாக செயல்பட்டு காரணமாக இருந்தவர்கள் அதுல ஒருத்தர் தான் நேற்று இறந்து போயிருக்கிறார். இதுல என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டா, இவர் சாதாரணமான ஆள் அல்ல. இவர் ராமகோபாலன் அவர்களை மதுரையில, கோயம்புத்தூர்ல ராமகோபாலன் பொதுக்கூட்டம் பேசிட்டு போறப்ப அவர் பின்னாலேயே போய் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் இறங்கும் பொழுது, ஏன்னா அந்த கோவை டு மதுரை ட்ரெயின் வந்து காலையில 4:30 மணி 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸ்டேஷன்ல ஒரு அந்த படி ஏறி பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகுது. அங்கே அவர் தலை மீது வெட்டி இருக்கிறார். ஆண்டவனால அவர் ஒரு படி இறங்கும் போது வெட்டி இருக்கிறதுனால அந்த அது வெட்டு பாதியாகி இருக்கிறது. இல்லைன்னா தலை பாதியாக இருக்கும். மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு ரொம்ப காலமா அவர் ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அது தலையில பின்னால அந்த எலும்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலையினுடைய ஓடு வெட்டப்பட்டு அது மேல துணி போட்டுதான் அவருடைய மீதி காலங்கள் இருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு குற்றம் செய்த ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், மதத்துக்கு எதிரான குற்றவாளி, பயங்கரவாதி, அவர் தான் நேற்று காலமாக இருக்கிறார். அவருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் செலுத்துகின்ற மரியாதையை பார்க்கின்ற போது மீதி கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேர் மீதும் இவர்களுக்கு மரியாதையே இல்லை என்பது தெரியாது. இந்த குண்டுவெடிப்பு இது ஏதோ ஒரு பயங்கரவாதம், ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு, ஒரு தாக்குதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் திட்டமிட்டு அத்வானி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு வருகின்றவர்களை டோபோகிராபிக்கலாக, ஜியாகிரபிக்கலாக எல்லா இடங்களிலும் எந்த இடத்தின் வழியாக வந்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி அந்த குண்டுவைப்பினுடைய பிளேசஸை, இடங்களை பார்க்கின்ற போது. இரண்டாவது, இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு as well as தமிழ்நாடு கமாண்ட் ஆஃப் போலீஸ், இவங்க வந்து குண்டுவெடிப்பு முடிந்ததற்கு பின்னால அடுத்த 2வது 3வது நாள்ல இருந்து முழுக்க எல்லா இடங்களையும் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சர்ச் பண்ண இடங்கள்ல அல்லுமாவுடைய தீவிரவாத பயங்கரவாத ஆட்கள் எக்கச்சக்கமா இருக்கக்கூடிய அவங்களுடைய பகுதிகள்லையும் சர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து நிறைய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோட்டைமேடு, திருமால் வீதி, NH ரோடு, அல்லமீன் காலனி, சாரமேடு, இதெல்லாம் வந்து அவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள். அதுல நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அஸ் தமிழ்நாடு கமாண்ட் ஆஃப் போலீஸ். இரண்டாவதாக, கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளுடைய குவான்டிட்டியை பார்த்தோம்னா நம்ம அசந்து போவோம். 210 ஜெலாட்டின், 510 பைப் பாம், 575 பெட்ரோல் பாம், 1100 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர், இதை தவிர ஏராளமான அரிவாள், கத்தி, இரும்பு தடிகள், இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து பிரம்மாண்டமான அளவுல இதை வந்து அதாவது இதை வைப்பதற்கு இவர்கள் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, இதை கடத்தி உள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, இதற்கப்புறம் உபயோகிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால உபயோகிக்க போறாங்க. அப்படின்னா இன்னொரு தாக்குதலுக்கு அதிகமாக திட்டம் போட்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்களையும் நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்றைய அரசாங்கம் இதை வந்து கண்டும் காணாம இருந்தது. அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவருடைய மகன் இன்றைக்கு வந்து இந்த பயங்கரவாதியினுடைய மரணத்திற்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்தது மட்டுமில்லாமல் அதை வந்து தியாகியாக கொண்டாடுவது என்பதும், கொல்லப்பட்ட 58 பேர், காயமடைந்த 250 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள். சார், பிசினஸ் வந்து ஒரு வாரத்துக்கு பிசினஸ் நடக்கல, 7-8 மாசத்துக்கு கோயம்புத்தூர்ல எந்த விதமான இல்ல, பல கோடி ரூபாய் நஷ்டம். ஆர்எஸ்புரம் பகுதியில் அந்த 70 கிலோ வெடிமருந்து வைக்கப்பட்ட கார் வந்து என்னைக்கு வெடிக்கும் தெரியாதனால 7-8 நாளைக்கு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரல. இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான பயத்தையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இருந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து 26 வருஷம் ஆனதுனால
இன்றைக்கு இருக்கிறவர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் சரித்திரமும் ஆட்சியாளர்களும் போலீஸும் மறக்கக்கூடாது. இனிமேல் அது திரும்ப இருக்காமல் வேண்டும் என்றால் இதை ஆதரிக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறதுனா, அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் அதற்கு போய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நேரம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட உதயநிதி கோயம்புத்தூர்ல இருக்காரு. நாளைக்கு அவங்க அப்பா ஈரோட்டுக்கு வராரு. இவர்களுக்கு இது இரங்கல் தெரிவிப்பார்கள், நேரில் போய் பார்ப்பார் என்ற கேசியம் எல்லாம் இங்கு உதவுகிறது. இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நடக்காமல், இனி வருங்காலத்தில் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஓட்டு அரசியல் செய்யாமல் நாட்டு அரசியல் செய்ய வேண்டும். இதில் பாஜகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஏன்னா உங்களுடைய மாவட்ட தலைவர் ஒரு முக்கிய இதை சொல்லியிருக்காரு, ஒரு போராட்டம் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காரு. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. கோவை பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அதாவது இது ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுடைய குடும்பத்தில் இதே மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். வேற ஒருத்தன் குடும்பத்துல ஒருத்தன் கொல்லப்பட்டிருந்தா நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டியா? எவனோ ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான என்பது உன்னுடைய சக மனிதனை நீ நினைக்கிறியா? அதுவும் எந்த குற்றமும் செய்யாம ரோட்ல நடந்து போனதுனால கொல்லப்பட்டு போன நீ கவலைப்பட மாட்டியா? இப்படி மாபெரும் கொடுமையான குற்றம் இழைத்தவர்களுக்கு ஏன் நீ ஆதரவு தெரிவிக்கிற? ஓட்டு ஒரே காரணமா? அதனால இதை அதுவும் இன்னைக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவுல கூட்டம் சேர வச்சு அவரை பெரிய தியாகியாக ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு அது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு கருணாநிதியும் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு தான் சும்மா இருந்தார். அதனால்தான் அந்த கொலை குற்றமே, அந்த கொலையே நடந்தது, அந்த பெரிய அராஜகமே நடந்தது. ஆகவே இதை நாம் மீதி பாதிக்கப்பட்ட அத்தவருடைய சார்பாக இனி இது நடக்கக்கூடாது என்பது சார்பாக நாங்க இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த மாலை தீர்மானம் பண்ணுகிறோம். 20ஆம் தேதி அன்னைக்கு கருப்பு தினமாக செய்யணும். அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத நாங்க இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். எங்களுடைய எல்லா தலைவர்களும் அன்றைக்கு கோவை வர இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் வராரா? அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாஜக மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் ஆவார். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து அன்று நடந்தது என்ன, அதை தொடர்ந்து நடந்தது என்ன, அதனால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, 258 குடும்பங்கள் என்ன நடந்தது அப்படின்னு விலாவரியாக உணர்ச்சி பொங்க விளக்கியதற்காக மிக்க நன்றி சார்.